தகப்பன் தாய் என்னுடைய இடத்தை எடுக்கின்ற நபர்களினுடைய கடமைகள் என்று சொல்லி நாங்கள் அதை தலைப்பை கொடுத்திருந்தோம். அதனால தகப்பன் தாயினுடைய இடத்தை எடுக்கக்கூடிய நபர்கள் வேதம் அடையாளம் காட்டுது. அப்படிப்பட்ட அந்த அடையாள காட்டுறத 3 பிரிவினராக நாங்கள் அதை அடையாளப்படுத்தியிருந்தோம். ஒன்று திருமண உடன்படிக்கையினூடாக அந்த தகப்பன் தாய் இடத்தை எடுக்கிறவர்கள், 2வது நெருங்கின செத்த உறவினாலே அந்த தகப்பன் தாய் இடத்தை எடுக்கிறவர்கள், 3வது தன் ஆர்வ நியமனத்தால் அந்த இடத்தை எடுக்கிறவர்கள் என்று 3ஆக நாங்கள் பிரித்திருந்தோம். பை த பாண்ட் ஆஃப் மேரேஜ், 2வது பை propinquity of blood, 3வது பை வாலண்டரி அப்பாயின்மெண்ட்ஸ் என்று சொல்லி அந்த 3 வகையினரை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். இதுல அந்த 1வது வகை, அதாவது திருமணத்தினூடாக தகப்பன் தாய் என்ற இடத்தை எடுக்கிறவர்களை நாங்கள் பார்த்த பொழுது அதுல நாங்கள் பார்த்தாங்க தகப்பன் தாயினுடைய தகப்பன் அல்லது தாயினுடைய இறப்பினாலோ அல்லது தகப்பன் அல்லது தாயினுடைய நியாயமான விவாகரத்தினாலோ 2வது தடவையாக திருமணம் செய்கிற பொழுது அந்த முதல் திருமணத்தில் அவர் கிடைச்சிருக்கக்கூடிய கடவுளுடைய கனிகளாகிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த 2வது திருமணத்தால தகப்பனாய் அல்லது தாயாக வருகிறவர்களைத்தான் நாங்கள் இந்த பிரிவுக்களை நாங்கள் பார்த்த நாங்கள். அதனால அதுக்குள்ள இருந்த ஒரு வகை, அதுக்குள்ள இருந்த இன்னும் ஒரு வகை, தங்களுடைய பிள்ளைகளை திருமணத்துக்கு கொடுத்து திருமணத்தில் அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய அந்த பெற்றார் அவர்களைத்தான் நாங்கள் பொதுவாக எங்களுடைய திருமணத்தால அந்த உறவை நாங்கள் மாமா மாமி என்று எங்களுடைய தமிழ் இனத்தில் நாங்கள் அதை அழைக்கிறோம். நாங்கள் அதில் அந்த திருமணத்தால மாமா மாமியா வருகிற அந்த நபர்களையும் நாங்கள் இந்த திருமண உடன்படிக்கையால தகப்பன் தாயினுடைய ஸ்தானத்தை எடுக்கிறவர்கள் என்ற அந்த வகைக்குள்ள நாங்கள் கொண்டு வந்த நாங்கள் வேதம் அந்த 2 வகையினரையும் அதுக்குள்ள எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது. அதனால இத திருமண உடன்படிக்கையால் என்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கிற இன்னும் ஒரு ஒத்தகருக்கு சொல்லு சட்டத்தின் படி தகப்பன் தாயாக வருகிறவர். அதனால சட்டத்தின் படி தகப்பன் தாயாக அதனால fathers and mothers in law என்று நாங்கள் அந்த 2 பிரிவினரையும் குறிக்கலாம். அதுல இவர்களுக்கு நாங்கள் உதாரணமாக ஒன்று நாங்கள் யோசேப்ப எடுத்துக்கொண்டோம், கிறிஸ்துவினுடைய தகப்பனாக. அதே நேரம் நாங்கள் மற்ற பிரிவுக்கு நாங்கள் ரூத்துக்கு நகோமியை நாங்கள் எடுத்துக்கொண்ட நாங்கள் அதே நேரம் நாங்கள் ஈசாக்கு கெத்தூராவை நாங்கள் எடுத்துக்கொண்ட நாங்கள் அந்த முதல் பிரிவுக்கு. அதுல இந்த சத்தியங்கள் இந்த நபர்களை வேதமங்களுக்கு அடையாளம் காட்டுற அதனுடைய கடமைகள் அவர்களுடைய பொறுப்புகளை குறித்து நாங்கள் வேதத்தில் அந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளுடைய கடமைகளை நாங்கள் விளங்கி கொண்டோம். அதுல இதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விதிவிலக்கு அல்லது இவர்களுக்கு பொருத்தம் இல்லாம வருகிற பெற்றாருடைய கடமைகள் சொல்லி நாங்கள் 2 விடயங்களை நாங்கள் அதுக்குள்ள விலக்கி இருந்து நாங்கள் ஒன்று அவர்கள் சுபாவப்படியான அந்த பெற்றார்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டி இருந்திருக்கும். ஆனா அவர்கள் சுபாவப்படி பெற்றாரா இல்லாதபடியால தாய் அந்த பால் கொடுத்து வளர்க்கிற அந்த கடமை இங்க இல்லாம போயிருக்கும். அதே நேரம் சுபாவப்படியான பெற்றார்கள் இவர்களுக்கு சொத்துக்களை கொடுத்துட்டு அவர்கள் மரணமடைதல் நித்திரை அடைதல் அவர்கள் செய்கிற அந்த கடமை இருக்கும். ஆனா இந்த சாராருக்கு அந்த கடமை அது விலக்களிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நாங்கள் அந்த 2ஐயும் விலக்க நாங்கள் சென்ற முறை கவனிச்சிருந்தோம். அதுல இதுக்கு எதிரான பாவங்கள்
அந்த ரெண்டு சாராருடைய பாவங்களையும் நாங்கள் சென்ற முறையே நாங்கள் அதை பார்த்திருந்தோம். அதில் இன்றைக்கும் நாங்கள் இரண்டாவது மூன்றாவது அந்த வகுப்பினரை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அதில் இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய அந்த முதலாவது தலைப்பு திக்கற்ற பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய ஸ்தானத்தை எடுப்பவர்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய ஸ்தானத்தை எடுப்பவர்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய ஸ்தானத்தை எடுப்பவர்கள். இதுல திக்கற்ற என்று அந்த சொல்லிருவாக நாங்கள் குறிப்பாக தகப்பனும் தாயுமே இல்லாத பிள்ளைகளைத்தான் நாங்கள் கருதுகிறோம் திக்கற்றவர்கள். தகப்பனும் தாயும் இல்லாத பிள்ளைகளை இல்லாத என்று நாங்கள் இங்க கதை கேட்கல. குறிப்பாக ஒன்றில் அவர்கள் மரணத்தினால அவர்கள் கடவுளுடைய பராமரிப்புல எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கடவுளுடைய பராமரிப்பால அவர்கள் மரணத்தின் நிமித்தம் அவர்கள் எடுபட்டிருக்க வேணும். அல்லது அவர்களுக்கு பராமரிப்புக்குள்ள அவர்களுக்கு சித்த சுவாதீனம் அற்று போயிருக்க வேணும். அவர்கள் பெற்றாருக்கு அவர்கள் சித்த சுவாதீனம் அற்று என்று நாங்கள் சொல்றது அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக மாறியிருக்க வேண்டும். பைத்தியம் பிடித்தவர்களாக மாறியிருக்க. அதுல அந்த இரண்டு சாராரை நாங்கள் இதுக்குள்ள கருதுகிறோம். அந்த இரண்டு பேரையும் நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வருகிறோம். அதுல பேசிக்கா திக்கெட்டல் என்று சொல்றது அந்த அதனுடைய ஆங்கிலத்தை இங்க நாங்கள் ஆஃபன்ஸ் என்று நாங்கள் சொல்றோம். ORPHANTS ஆஃபன்ஸ். ஆஃபன்ஸ் என்று சொன்னா அப்பாவும் அம்மாவும் செத்து போன பிள்ளைகள் அல்லது அப்பாவும் அம்மாவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். அம்மா அப்பா மனநலம் இல்லாமல் போன பிள்ளைகள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கும் அந்த பெற்றாருடைய கடமைகளை நிறைவேற்றத்துக்கும் தகப்பன் தாருடைய இடத்தை எடுக்கிறவர்களை பற்றி வேதம் எங்களுக்கு இங்க கதைக்கு. அப்ப அதுல குறிப்பாக நாங்கள் யார் அந்த இடத்தை எடுக்கக்கூடிய ஆட்கள் என்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லணும். அவர்கள் ரத்தத்தால நெருங்கின இனமா இருக்க வேண்டும். ரத்தத்தால நெருங்கின இனம் ப்ராபின்குவிட்டி ஆஃப் பிளட், அதாவது நெருங்கின இனத்தாராகிய என்ற அந்த சொல்ல பைபிள் பயன்படுத்துது. இனமா இருக்கணும், ஆனால் அதுக்குள்ள நெருங்கின இனமா இருக்கணும். அது ஏதாவது நெருங்கின ரத்தத்தால. அப்படி என்று சொன்ன அவர்களுடைய பேரன் பேத்திமார் அல்லது அவர்களுடைய அப்பாட அம்மாட சகோதரங்கள், சகோதரம். அப்ப அது சகோதரனும் வரலாம், சகோதரியும் வரலாம். அதுக்கு அப்ப அப்பாட அம்மாட சகோதரம். மூன்றாவதாக கூட பிறந்த மூத்த சகோதரிகள். கூட பிறந்த மூத்த சகோதரிகள். நாலாவது மூத்த சகோதரிகளினுடைய கணவன் மனைவி. மூத்த சகோதரிகளினுடைய கணவர் மனைவி. அடுத்த ஒரு கேட்டகரி கடைசி ஒன்று விட்ட சகோதரர்கள்.
ஒன்றுவிட்ட சகோதரங்கள். ஒன்றுவிட்ட சகோதரங்கள். அப்ப நாம ஆறு அந்த இடத்தை எடுக்கிறியாக்கள் அடையாளம் காட்டுறோம். ஒன்று வந்து பேரன் பேத்தி, grandfathers, grandmothers, first group. ரெண்டாவது குரூப் யாரு சொன்னாங்க? அப்பா அம்மாட சகோதரர் சகோதரிகள், அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்ஸ். அதை இங்கிலீஷ்ல அங்கிள் அண்ட் ஆன்ட்ஸ் என்று நாங்கள் சொல்றோம். இங்க நாம கதைக்கிறது அப்பாட அம்மாட சகோதரங்களை தான் அங்கிள் ஆன்டி என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் அல்ல, அங்கிள்ஸ் ஆன்ட்ஸ், AGNTS. மூன்றாவது குரூப் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள், எல்டர் பிரதர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸ். இவர் நெருங்கின செத்தோறவுகளா? நெருங்கின செத்தோறவுகள், எல்டர் பிரதர்ஸ் ஆர் எல்டர் சிஸ்டர்ஸ். கூட பிறந்த. நாலாவது கேட்டகரி கூட பிறந்த அந்த மூத்த சகோதர சகோதரனுடைய கணவன் மேல் அல்லது மனைவி மேல். அப்ப husbands or wives of elder brothers or sisters. Husbands and wives, husband or wives of elder brothers or sisters. கூட பிறந்த மூத்த சகோதரங்கள் சகோதரங்களுடைய கணவன் மேல் மனைவி மேல். கடைசி ஆக்கள் நாங்கள் சொன்னது ஒன்றுவிட்ட சகோதரங்கள். அதை நாங்கள் ஆங்கிலத்தில் கசின்ஸ் என்று சொல்றோம். நாங்கள் கசின்ஸ் கசின்ஸ் கசின்ஸுக்கு நாங்கள் எப்படி ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் சொன்னாங்க? ஆல்ரைட், கசின்ஸ். சரி, கசின்ஸ். ஏன் அதுல யூ போடணும் என்றது இங்கிலீஷ்காரனுக்கும் தெரியாது. ஆனா ப்ரொனன்சியேஷன் கசின்ஸ். ஆனா சரியா உச்சரிச்ச பியூரிட்டன் COSINS, கசின்ஸ். அதான் நம்ம மொர்தேக்கா உச்சரிக்கிற ஸ்டைல், கசின்ஸ். அப்ப COS கஸ் என்ஸ் INS. 11ஆம் நூற்றாண்டுல கசின்ஸுக்கு ஸ்பெல்லிங் COSINS. ஆனா 21ஆம் நூற்றாண்டுல கசின்ஸுக்கு ஸ்பெல்லிங் COUS. ஏன் யூ போட்ட நீ என்றா அவளுக்கும் தெரியாது. இப்படிதான். சோ நான் அந்த இங்கிலீஷ்ல படிக்கிறவரையே சில நாமல் காணும். ஆனா ப்ரொனன்சியேஷன் தெரியாம கசின்ஸ். ஆல்ரைட். சோ அதுக்காக நீங்கள் டிக்டேஷன் வைக்கிற அப்பா சொல்லி போத சொன்ன கசின்ஸுக்கு COS போடலாம் எழுதிட்டு வந்து புல இருக்கும் ஒன்று வர்றது இல்லை. இப்ப இருக்கிறதா படிச்சுங்கோ. COUSINS கசின்ஸ். கசின்ஸ் என்று சொன்னா ஒன்றை விட்ட சகோதரங்களை தான் நாம கசின்ஸ் என்று சொல்றோம். ஒன்று விட்ட சகோதரன் என்ன? அப்பாட அம்மாட சகோதரங்களினுடைய பிள்ளைகள். அத நம்ம ஒன்றை விட்ட சகோதரம் என்று சொல்றோம். அப்பாட அம்மாட சகோதரங்களுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான் நாங்கள் ஒன்று. அப்ப இவெல்லாம் அந்த கிண்டர் என்று நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்றது கிண்டர். கிண்டர்டு, KINDER, கிண்டர்னா பந்து ஜனம் என்று நாம தமிழ்ல அந்த சொல்லு பைபிள்ல இருக்கு. பந்து ஜனங்கள், அதாவது கிண்டர்டு. அது பந்து ஜனங்களாலும் நிராகரிக்கப்பட்டார்கள். பந்து ஜனங்களையும் கூப்பிட்டான். அந்த நெருங்கின செத்த உறவாக்கள் இந்த பந்து ஜனங்கள் இவ்வளவு பேர். அதனால கிண்டர். அதுல இந்த ஆட்கள் தகப்பனும் தாயும் இல்லாம போன பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்தை எடுக்க முடியும். எங்களுக்கு தெரியும் மொர்தெக்காய் எஸ்தர். மொர்தெக்காயும் எஸ்தரையும் குறித்து நாம பார்க்கலாம். எஸ்தர் 2:7 அது மிக தரமான உதாரணம். பைபிள்ல எங்களுக்கு உச்சக்கட்ட நிலையில கடவுள் வச்சு புகழ்ந்து எழுதியிருக்கிற அந்த பாத்திரத்தை நாங்கள் விளங்கி படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. பல சந்தர்ப்பத்தில் எஸ்தரை நாங்கள் நிறைய மாசங்கள் ஒரு வருஷமாயோ படிச்சிருக்கிறோம். 2:7 அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய. அப்ப
தந்த சித்தப்பாட மகள், சித்தப்பாட மகள். அப்படி என்ன மொர்தெக்காய் எஸ்தருக்கு யாரு? ஒண்ட விட்ட சகோதரன், எல்லாம் ஒண்ட விட்ட சகோதரன், சித்தப்பாட மகள், சித்தப்பாட மகள். அப்ப அப்பாட சகோதரத்தினுடைய மகள் தான் எஸ்தர். அப்ப நாம சொன்ன கடைசி கேட்டகரி தான் மொர்தெக்காய், கசின் உண்மையில எஸ்தருக்கு. சரி, ஆனா எப்படி அவளை வளர்த்து தகப்பனும் தாயும் இல்ல, அத பைபிள் சொல்லுது. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தை எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அப்ப அந்த ஆர்ஃபன் விழுது, திசை இல்ல இப்ப யாளுக்கு. அதான் திக்கு தெரியாது, நீ எங்க எப்படி வளர்றது எப்படி போறது, அதான் திக்கு தெரியாத பிள்ளைகள் என்று நாம சொல்றது. உண்மையில தகப்பனும் தாயும் இல்லாம போயிருக்கிறார். அல்லது பைபிள் ஒரு இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக குறிப்பா தகப்பன் இல்லாம போனார். ஆனா நாங்கள் அதை இங்க கொண்டு வந்து வரையில் தகப்பன் இல்லாம போனா எங்களுக்கு அது முதல் பிரிவினருக்குள்ள விழுந்திருக்க முடியும். தாய் சட்டத்தின்படி திருமணத்தினூடாக அந்த விடயத்தை முன்னெடுக்கலாம். அதுல இங்க நாங்க கொண்டு வர்றது திக்கு தெரியாம இருக்கிறது, தகப்பனும் தாயும் இல்லாம போய் அது டோட்டலாவே இப்ப பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் அவளை கொண்டு வந்து ஒரு அந்த ஆக்கள் இல்ல. இப்ப ஆஃபன்ஸ் என்று நாம சொல்றாங்க. அதுல எஸ்தர் she was an orphan. எஸ்தர் ஒரு திக்கு தெரியாத பிள்ளை, திக்கு தெரியாதவன். அதுல திக்கு என்று நாம சொல்ற திசையத்தை நாம திக்கு என்ற அந்த தமிழ் சொல்லினூடாக சொல்றாம, திசை தெரியாதையா இந்த உலகத்துல எந்த திசையில இனி நாம வளர்றது வாழ்றது என்று தெரியாத ஆட்கள். என் அப்பா அம்மா இல்லாட்டி முடிச்சு அவரோட அந்த திசை. அப்ப அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு வேதம் காட்டுற வழிகாட்டல்கள் யார்? அப்ப அதான் ஒன்று பேரன் பேத்திமார், அவள்தான் நேச்சுரல் அவளை பெற்ற சுபாவப்படியான பெற்றாருடைய தகப்பன் தாய்மார். இது எங்களுக்கு ஒன்று தீமத்தில் அப்போஸ்தலர் அவர்களுக்கு அந்த விதவைகளுக்கு பேரன் பேத்திமார் இருந்தால் அவர்களை இவர்கள் பராமரிக்க வேணும். அப்ப அந்த பேரன் பேத்தி என்ற அந்த சொல்ல பவுலப்போஸ்தலனோட பரிசுத்தவான் கொண்டு பேரன் பேத்தியான பிள்ளைகளோடன் பொறுப்பை கொடுக்கிறார். அப்படி என்றால் தகப்பன் தாய் இல்லாம போயிருந்தாலும் பேரன் பேத்திமார் முக்கியமான பொறுப்பாளிகள் அவர்களை வளர்க்கிறதுக்கு. ஆனா பேரன் பேத்திமார் மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியும் அந்த பேரன் பேத்திமார் பெற்ற அடுத்த பிள்ளைகளும் இருக்கிறோம், அதாவது இந்த தாய் தகப்பனுடைய சகோதரங்கள். அவர்களுக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட முடியும். என்ற பேரன் பேத்திக்கு வயது போயிட்டு அவர்கள் இயலாண்டா அடுத்த இவர்கள் பொறுப்பாக செய்ய வேண்டி இருக்கிறது. அதான் இந்த சுபாவத்தின்படி அடுத்த அந்த லெவலுக்கு இறங்கி கொண்டு வரோம். சுபாவம் அடுத்த லெவல் ஆரண்டு அடுத்த ஸ்டெப் ஆரண்டு காட்டுது எங்களுக்கு. சுபாவம் சுபாவமே போதிக்க அடுத்தது ஆரண்டு. அப்ப அதுலயும் இப்ப சகோதரமும் தெத்துல இறந்து போச்சுதுன்னா அப்ப சகோதரத்தினுடைய மனைவி மேரை பற்றி நாங்கள் கலைக்கிறோம், சகோதரத்தினுடைய கணவன் மேரை பற்றி கலைக்கிறோம். ஏனடா அவர்களும் அந்த இந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளும் இப்ப செத்த மாம்சமும் செத்த பருவத்துல அவர்கள் ஒரே லைன்ல ஓட போகுது எல்லாருக்குள்ளையும். அதுல அவர்கள் அதை பராமரிக்கிறதுக்கு அத அப்படி இல்ல. இவர்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரர்கள் அவர்கள் நல்லா வளர்ந்தவர்கள், அவர்கள் குடும்பமாக இருக்கிறது. அப்ப அவர்களுக்குள்ளேயும் இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட முடியும் என்றா அது மிக நெருங்கின கிட்டின அந்த செத்தம் அங்க இருக்குது. அதை நாங்கள் சொல்லவா செத்த தொடர்புகள் அது அடுத்த ஸ்டெப்ல இருக்குது அந்த உறவுகள். அப்படி இல்லை என்றால் அடுத்தது நாங்கள் சொன்ன மாதிரி இந்த கசன் ஒன்று விட்ட சகோதரங்களுக்குள்ள அந்த விஷயம் போகலாம். இதை நாம கதைச்சு கொண்டு வந்த அந்த ஆர்டர் அது ஒரு ஒழுங்கான கதைச்ச நாங்க யாருக்கு இந்த சுபாவப்படியான பெற்றாருடைய அந்த ரேங்க் 1 2 3 4 5 எப்படி வரும் என்றது சுபாவப்படியான பெற்றாரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அவர்களுடைய பெற்றார் உண்மையில அடிப்படையில அந்த திக்கு இல்லாத பிள்ளைகளுக்கான உண்மையான பெற்றாராக வர முடியும் அவர்கள் உயிரோட இருந்தார். ஏன்னா அது சுபாவப்படி அதுதான் மிக நெருக்கமான இருக்கிற உறவு. அப்ப அப்பம்மா அப்பப்பா அம்மா அம்மா தாத்தா இவர்களாம் அந்த நெருங்கின அந்த அவர் அந்த பேர பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது தங்கட
கற்பத்திலிருந்து வித்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு தான் முதலாவது உரிமை இருக்குது அந்த பிள்ளைகளை பேணுறதுக்கும் வளர்க்கறதுக்கும். தாயும் தகப்பனும் இல்லாம போனா. சோ இந்த விடயங்களை நாம பார்த்து கொண்டு வரைக்கல எங்களுக்கு தெரியுது இது ரெண்டு காரணத்தால இந்த விஷயம் ஏற்படலாம். ஒன்று வந்து பராமரிப்புல கடவுள் இரண்டு பெற்றாரையும் அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்திருந்தார், அல்லது இந்த பூமியில அவர் இருக்கிறோம் ஆனா அவர்களுக்கு தாங்களே மேனேஜ் பண்ண இயலாத விதத்தில் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு போன ஆக்களா இருந்தார். அப்ப அவர்களே பராமரிக்கிறதுக்கு இன்னொரு ஆக்கள் இருப்பது அதுல என்னென்ன பிள்ளைகள் அவர்கள் தகப்பன் தாய் அந்த வளர்ப்பினும் ஆகியால அந்த நிலைமையை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்றோம். ஏண்டா பிள்ளைகளை பேணி வளர்த்தல், பேணி காப்பாற்றுதல், அந்த ரெண்டு விஷயம் செய்யறதுக்கு அவர்களுடைய மனம் நல்லா சரியா இருக்க வேணும், அவர்கள் எல்லாம் உசிரோட இருக்க வேணும். பிள்ளைகளை பேணி வளர்த்தல், பேணி காப்பாற்றுதல், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பெற்ற கடமைகள் எல்லாம் அடிப்படையில் அவர்களுக்கான படிப்பு, அவர்களுக்கான நல்லொழுக்கம், அவர்களுக்கான வேலை, அவர்களுக்கான திருமணம், இந்த முக்கியமான இந்த 3 கேட்டகரியில 4 கேட்டகரியில நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் அதை காலத்து முடிச்சு நாங்கள் அதுல இவ்வளத்தையும் செய்விக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்ப பிள்ளைகளுடைய கடமைகளை இவர்களுக்குள்ள கொண்டு வரோம். அதுல இந்த விஷயம் அவர்கள் கட்டாயம் அதை நிறைவேற்ற வேண்டிய நிலைமையில மொர்தெக்காயை நாம பார்க்கல. மொர்தெக்காய் அவள் தகப்பனும் அவள் தாயும், அதாவது எஸ்தருடைய தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டார். அப்ப தன் மகளா எடுக்கிற வேறொன்னு அங்க ஒரு வயசு, அங்க முதிர்ச்சியும், அங்க அவர் ஒரு குடும்பத்தை நடத்துற தகவமையும் பெற்றிருக்கிற ஆளா இருக்கும். அங்க சின்ன இளமால் 16, 17, 18, 20 வயசு நான் வளர்ப்பேன் அவர் பொறுப்பாளியால் இல்லை, அவருக்கே ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு தெரியாது. அதுல பிள்ளைகள் எப்பயுமே ஒரு குடும்பத்தை நடத்த தெரிஞ்ச குடும்பக்காரருக்குள்ள பிள்ளைகள் வளர்க்கப்பட வேணும். ஏன்னா கத்தர் குடும்பத்திலாம் பிள்ளைய கொடுக்கிறாரே தவிர குடும்பம் நடத்த தெரியாத குடும்பமா வராதையாக்களுக்குள்ள பிள்ளை வளர்க்க வேதம் ஒரு நாளும் அனுமதி கொடுக்கல. அதனால அவர்கள் கட்டாயம் கணவன் மனைவியாக திருமணத்தில் இணைந்திருக்க வேணும். அந்த இணைப்புக்களே பிள்ளை வளர்க்க அவளுக்கு அந்த கடவுள் அந்த இயலுமையும் அந்த அதுக்குரிய வரங்களையும் கொடுத்திருக்கிற. அதுல கல்யாணம் கட்டாதையாக்கள் பிள்ளை வளர்க்க ஏறார். அவர்களுக்கு அந்த இயலுமை இருக்குதா இல்லையான்றது அவர்கள் ப்ரூவ் பண்ண இல்ல, அவர்கள் தங்க வாழ்க்கையிலே அதை காட்ட இல்லை. அதனால அவர்கள் பிள்ளை வளர்க்க வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுக்க இல்லை. அதனால பிள்ளை வளர்க்கணுமோ கல்யாணம் செய்யப்பட்டிருக்க வேணும். அந்த ஆட்கள் கல்யாணம் செய்திருக்க வேணும். அதுக்குள்ள கச்சர் சில வேளையில பிள்ளைகளை அவருடைய கற்பத்தை தடுத்திருந்து அல்லது அவர்கள் வேறு காரணங்களுக்காக அவர்கள் விடயங்கள் அல்ல பிள்ளைகள் அவர்களுக்கு இல்லாட்டாலும் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் தான் இல்லாம போயிருக்கேக்கல அவர்கள் அந்த பிள்ளைகளை எடுத்து அவர்கள் நெருங்கின உறவுக்காரராக இருந்தால் எடுத்த வழக்குள்ள எந்த தவறும் இல்லையா என்று அவர்கள் ஏற்கனவே கல்யாணம் செய்திருக்கிறார்கள். அதனால நாம இதுல படிக்க முக்கியமான பிரச்சனை, கல்யாணம் செய்யாத திருமணம் செய்யாத எந்த குடும்பத்திலையும் இந்த திக்கட்ட பிள்ளைகள் வளர்க்கப்பட இயலாது. திக்கட்ட பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யாம இருக்கிறவரை பொறுப்பாயும் இருக்க இயலாது. ஏண்டா பிள்ளை வளர்ப்பு இரண்டாவது பெற்றார், அந்த பெற்றாராக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் தான் பிள்ளையை கொண்டு நாம கொடுக்கலாம் வளர்க்கறதுக்கு. அந்த பெற்றார் இல்லாம போகல. அதுல நாம அது நேரம் அப்ப இதனுடைய இன்னும் ஒரு படிப்புன இப்பதான் இந்த திருமணத்தையே நம்ம பாவத்துல அவ புது விளக்கம் கொடுக்க வலிக்கிறது. அது ஒரு ஆணுமானும் ஒரு பெண்ணு கல்யாணம் திரும்பினா சரி அது திருமணம் தான் என்று சொல்லி, அதனால ஒரு சாதாரணமான சுபாவப்படியான ஒரு ஆணா பெண்ணா இருக்கிற ஆளே திருமணம் செய்யாட்டி பிள்ளைகள் அவர்களுக்குள்ள வளர்க்கப்படுகிறான்னு நாங்கள் சொல்லுவோம். இருக்கல சுபாவத்துக்கு விரோதமாக 2 பேர் ஒன்று சேர்ந்து இருக்கிற கடைசி வரைக்கும் பிள்ளைகள் வளர்க்கப்பட இயலாது, கொடுக்கப்படவும் இயலாது. அதுல நாங்கள் அந்த வேத ஸ்டாண்டை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். நாம இந்த இடத்துல கதைச்ச
அந்த பெற்றாருடைய ஸ்தானத்தில் இருக்கிற யாக்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களை பற்றி தான் இந்த கதைக்கு கொண்டிருக்கிறோம். திருமணம் செய்து பிள்ளைகள் வளர்க்க தெரிஞ்ச யாக்கள். அதுல மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டார். நாங்க எஸ்தர் படி கேட்கல, நாங்க வந்து அதுல மொர்தெகாய்க்கு அவளை தன் பிள்ளையாக வளர்க்கறதுக்குரிய இயலுமையும் அவளை மகளா வளர்த்து வளர்க்கறதுக்குரிய அந்த திறமையும் ஆகிய அவன் ஒரு எங்களுக்கு தெரியும். எபிரிய சமுதாயத்தில் கல்யாணம் செய்யாம ஒரு ஆம்பளை இருக்கிறது என்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செயல். ஏண்டா எபிரிய இனத்தில அங்க திருமணம் ஆகாம இருக்கிற ஆண்கள் அது உடன்படிக்கையினுடைய எல்லைக்குள்ள இல்லாத ஆட்களாகத்தான் வேதம் அவளை கருதி இருக்குது. அதுல திருமணம் என்று இல்லை என்றா எபிரிய இனத்துக்கு அது ஒரு சாபத்தினுடைய வெளிப்பாடு. அதே நேரம் பெண்களுக்கும் அப்படித்தான் எபிரிய இனத்துக்குள்ள எபிரியருக்கும் அதை ஆண்டவர் கதைச்சிருக்க. இப்ப அதால நாங்கள் ஒரு ஆண் கட்டாயம் எபிரிய இனத்தில் திருமணம் செய்தவர்களா இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு தெரியும், பாவம் உலகத்துல பிரவேசிச்சா பிறகு தேவன் பாவத்தோட டீல் பண்ணுறதுக்காக சில நபர்களுக்கு அவர் அன்னக வரத்தை கொடுக்கிறார். அதில் அந்த அன்னக வரம் குடும்பத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவரே சில எபிரேய இனத்தில் சொல்ல நீ கல்யாணம் செய்யாது என்று. உதாரணத்துக்கு எரேமியா. அதில் எபிரேய இனத்துக்குள்ள சாதாரணமாக எல்லா ஆம்பளைகளும் எல்லா பெண்களும் கல்யாணம் செய்திருக்க வேண்டும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அன்னகவரம் கட்டாயம் தேவன் கொடுத்து அவர்களுடைய அந்த ராஜ்யத்துக்கு சில திருமணம் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் நேரடியாக கதைச்சிருக்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட அழைப்பில்லாத எவரும் கட்டாயம் திருமணம் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுல இந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியுது, நாசரேத்து இயேசு, அதே நேரம் யோவான் ஸ்நானகன், அதே நேரம் எங்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் போன்ற ஆட்கள் அவர்கள் எபிரேயராகவும் திருமணம் செய்ய இல்லை. அதுக்கான ஒரே காரணம் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகராகிறதுக்கான அழைப்பு நேரடியாக கொடுக்கப்பட்டிருந்தார். மற்றபடி அந்த ஏன் அவர்களுக்கு அன்னராகணும் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது பாவத்தின் நிமித்தம். என்ன பாவத்தின் நிமித்தம்? உலகத்தில் பாவம் இருக்கிறபடியார். உலகத்தில் பாவம் பிரவேசிக்காட்டி ஒரு கல்யாணம் செய்யாம இருந்திருக்க, எல்லாருமே கல்யாணம் தான் செய்திருப்பார். அண்ணன் வரும் அவசியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் அது நார்மலாக அது எல்லாரும் பரிசுத்தவாங்க, எல்லாரும் அதை செய்திருப்பார். ஏண்டா மனுஷனை படைக்கல ஆண்டவற்ற நோக்கம் படைச்ச உடனே சொல்றது என்ன? நான் அவர்களை ஆணும் பண்ணுமா படைக்கிறேன், பலுகி பெருகி பூமி நிரப்பட்டார். ஆகிய பாவம் வந்தவழியாத்தான் அன்னகவரம் தேவைப்பட்டது. பாவமே இல்லாம உலகத்தில் இருந்து இல்லாட்டி அந்த பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற அந்த ஆசீர்வாதம் கட்டளையினால் முழு மறுக்குலத்தையும் இருந்ததும் தேவனுடைய ராஜ்யமே அதாத்தான் பெருகி இருக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குழப்பறதுக்கு பிசாசும் பாவமும் வேலை செய்ததால அதுக்கு பிறகு எங்களுக்கு சில விதிவிலக்குகள் ஏற்படுறதை நாம கவனிக்கிறோம். அப்படிப்பட்ட விதிவிலக்குகளையும் உடன்படிக்கை மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை சாபத்தை நாம உபாகமம் 26, 27, 27, லேவியராகமம் 27 எல்லாம் பார்த்தோம் என்றா அந்த திருமணம் செய்யறதும் திருமணம் செய்யாம போறதும் ஆண்டவர் ஒரு சாபமும் ஆசீர்வாதத்தையும் அதாக காட்ட தொடங்கி இருக்கிறார். அதுல பாவ உலகத்திலேயும் ஆண்டவர் அதை அவர் அந்த சாபம் ஆசீர்வாதமாக கதைக்கிறது நாம சரியான கவனமாக கண்ணோக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பாவ உலகத்திலேயும் அன்னக வரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காகத்தான் அது என்பது தெளிவாக கடவுளுடைய ராஜ்யத்துக்கான அந்த நன்மைகள், அவருடைய ராஜ்யத்துக்கான மேன்மைகள், அதுக்காக அவர்களுடைய பிரியாசங்கள், அதால குடும்பம் அமைச்சு அதுக்கு டைம் கொடுக்க இயலாம போற ஒரே ஒரு காரணத்தை தவிர மற்றபடி கல்யாணம் செய்யாம எவரும் இருக்க இயலா. அத நாங்கள் வேதத்துல தெளிவாக பார்த்தோம். நாங்கள் எங்களுடைய காலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் திருமணம் செய்யறதுக்கு சரியான ஆட்கள் இல்ல என்ற ஒரு சூழல் வரைக்குள்ள அதுவும் என்ன தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாங்கள் அதை தவிர்த்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் கடவுளுக்கு பரிசுத்தவித்து கொண்டு வர்றதுக்கு சரியான கோணல் மாறுபாடுமான சந்ததியில நாம எல்லா முயற்சிகளையும் எடுத்தும் கடவுளோட கடவுளிட்ட நாங்கள் ஜபிச்சும் பார்த்தும் எல்லாம் பார்த்தும் அது தேவனங்களுக்கு அதை கொண்டு வரல.
நாங்கள் அதையும் என்ன கேட்டகரைஸ் பண்றோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். கட்டாயம் தேவன் அந்த அன்னக வரத்தை கட்டாயம் கொடுத்திருப்பேன் அவர்களுக்கு. ஏன்னு சொன்னா அவர்கள் தேவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அதை அவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் போல வாழ்றது. ஆனாலும் நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம், அவர்கள் சாகம் வரைக்கும் நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்று பவுலோ அல்லது எரேமியாவோ அவர்கள் ரோமன் கத்தோலிக்க கள்ள போதுன மாதிரி ஒரு சபதம் செய்ய இல்லை. அது அடுத்த ஒரு பிரச்சனை. நான் கல்யாணம் வேண்டாம் என்று விட்டுட்டேன், நான் கல்யாணம் கட்ட மாட்டேன் என்று சொல்றது இந்த சிஸ்டரும் ஃபாதர் மாதிரி செய்கிற பாவம். உண்மையில பவுலப்போஸ்தலனுக்கும் அல்லது எரேமியாவுக்கும் இருந்த பெரும் பிரச்சனை அவர்களுடைய சூழ்நிலை. அவர்கள் எப்பவும் சாகலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். தேவனுடைய ராஜ்யத்தின் எப்பவும் அவர்கள் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படலாம். அப்படிப்பட்ட நெருப்பு உபத்திரவ பிரச்சனைக்குள்ள எங்களுக்கு ஆண்டவர் அதையும் காட்டியிருக்கிறார். எரேமியாவை கொண்டு குளிக்கல இறக்குன என்ன, கிணத்துக்குள்ள போட்டது என்ன, கயிறு கட்டி இறக்குன என்ன, சாப்பாடு இல்லாம சாக மரணத்துக்கு கொண்டு போனேன்னு இல்ல. அதே மாதிரி பவுலப்போஸ்தலன் செத்து போட்டான் விட்டுட்டு போனது என்ன, அடிச்சு உதைச்சது என்ன. அதனால அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தாங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனா இதால தங்கள பிள்ளைகள் மனைவிக்குரிய கடமைகளை நிறைவேற்ற முடியாம போகும் என்றதால அவர்கள் அதுல இருந்து விலகிச்சினார். அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மாறும். கடவுள் அதை எங்களுக்காக அதை மாற்றி அமைச்சிருப்பார். அவர்கள் கல்யாணம் செய்யறதுக்கு அவர்களுக்கு முடியும் வேண்டாம். அவர்கள் தேவனுடைய ராஜ்ய நிமித்தம் நாங்கள் கல்யாணமே செய்ய மாட்டோம் என்று சபதம் எடுத்து அவர்கள் வாழையில என்ற பைபிள்ல அப்படி வாழ ஏறாது என்று சொல்லி இருக்குது. எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்குமான கடவுளுடைய படைப்பின் கட்டளை பலுகி பெருகி பூமியை நிறார். அதுல அந்த கட்டளை மாறல இன்றைக்கு வரைக்கும். தேவன் ராஜ்யத்தின் நிமித்தம் என்றது பக்கா அது எங்களை நெருக்கி ஏவி இருக்கின்றது மட்டும் அது உறுதிப்படுத்தப்பட்ட மட்டும் நாங்கள் அதிலிருந்து விலகிறோம். அதை கூட நாங்கள் குறிப்பிட்ட காலம் வென்றாத பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 7 இந்த காலம் பொல்லாதா இருக்கிறபடியால எல்லாம் கல்யாணம் செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு நான் விரும்புறேன். சபைக்கு எழுதுறான், உங்களையும் கல்யாணம் செய்யதையாக்க கல்யாணத்தை நாட வேண்டாம் என்ற காலம் பக்கா பொல்லாப்பா இருக்குது. அதுக்காக அவர் தொடர்ச்சியா வாழ்க்கை பூரா நீங்க கல்யாணம் செய்யாம இருக்குன்றதுக்கு இந்த காலம் பொல்லாதா இருக்கிறபடியால் அந்த 1ஆம் நூற்றாண்டுல குறிப்பாக அவர்கள் ஆண்களையும் பெண்களையும் தேடி தேடி அழிச்சு கொண்டிருந்த அந்த சூழல்ல திருமணத்துக்குள்ள போய் குடும்பத்தை கட்டி வளர்க்கிறத விட நாங்கள் சாகிறதான் கூட எங்களுக்கு கிட்டவா இருக்கபடியால ஏன் நாமல் அதுக்குள்ள நாமல் நுழைவான் கொஞ்சம் பொறுங்கோ என்று சொல்லித்தான் அவர் சொல்லி அப்படியும் அவர் அதை சொல்லிக்கல சொல்றாங்க. இது நான் கட்டளையா கதைக்க இல்ல. ஆனா சூழ்நிலையில பார்த்து நான் சொல்றேன் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்காது. இது ஒரு விவேகமான முடிவா இருக்காது. நீங்கள் இந்த நேரம் கல்யாணம் கட்டுறதன் அதுல தேவன் பராமரிப்புகளை அனுப்புற சில சூழ்நிலையில நாமளே திருமணம் செய்யக்கூடாதுன்றதுகளை நாங்கள் அதில் விளங்கினாங்க. அதில் சார் இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துதான் நாங்கள் சொல்றோம். இப்ப பிள்ளைகள் வளர்ப்பில திக்கற்று போன பிள்ளைகளை ஒரு ஆளுக்கு கீழே வளர்க்கறதுக்கு அவர் எடுக்கிறாருண்டா அவர் ஏற்கனவே திருமணம் செய்தவரா திருமணம் செய்த தகுதியில இருக்கவர். பிள்ளை வளர்க்கு தெரியாதையால் இன்னொரு பிள்ளைய வளர்க்க தெரியாதையால் அதாவது கல்யாணமே கட்ட இல்லை அவர்கள் எல்லாம் பிள்ளை வளர்க்க கனகடங்களை நாம இந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். பிள்ளைகளை பராமரிப்பு நிலையங்களுக்குள்ள கொண்டு விடுகிறது, பிள்ளைகளை கல்யாணம் கட்டாத ஆட்களுக்குள்ள கொண்டு அவர்களை டிசிப்ளின் பண்ண விடுறது, அவர்களை ஹாஸ்டல்ல விட்டு படிப்பிக்கிறது. இதெல்லாம் அவங்க ஒன்று கல்யாணம் செய்த ஆட்களா இருந்திருக்க வேணும் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. இவர்களே இன்னும் கல்யாணம் செய்யல, அவர்களே இன்னும் குடும்பத்தை நடத்த தெரியாத அவனுக்குள்ள கொண்டு நம்ம பிள்ளைகளை விட்டு ஹாஸ்டல்ல விட்டு ஃபாதர் மேருக்குள்ள கொண்டு விட்டு அதெல்லாம் எல்லாம் குடும்பத்தை நாசமாக்குறோம். வேதத்துக்கு எதிரான பாவம். அவர்களுக்கு குடும்பத்தை அவர்கள் செய்ததே பாவம். ஃபாதராயும் சிஸ்டராயும் போனது அதுக்கு பிள்ளைகளை விட்டு இன்னும் நாசமாக்குறது. அதில் இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை நாங்கள் இதுல கவனிக்கிறோம். மொர்தெகாய் அவன் தனக்கு எஸ்தர குமாரத்தியாய் எடுத்துக்கொண்டான். அப்புறம் அவன் என்ன அவன் அவளை மிக கவனமாக வளர்த்து அவளை ஒரு தகப்பந்தாய் செய்ய வேண்டிய அவ்வளவு கடமையும் செய்துமான். கடைசியில அவளுக்கான வளர்ப்பு, ஒழுக்கம், படிப்பு, அது நேரம் திருமணம், அது எல்லாம் கொண்டு திருமணத்துக்கு பிறகு
அவள் எப்படி குடும்பத்தில் வாழ்றாள், அவளுடைய சுயநலங்கள் எப்படி இருக்குது என்றதை அவன் விசாரிச்சான். எல்லாம் ஓகேயா இருக்குதா என்ன மாதிரி. இன்னும் திருமணத்துக்கு பிறகும் அவன் அவளுடைய தகப்பனா அவளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். அதுல கவனம், நம்முடைய குலம், நம்முடைய இனம் வெளிப்படுத்தாத, இப்ப அது பேசாம இது என்றதை திருப்பி அவன் பல சந்தர்ப்பத்தில் நாம ஆமானுடைய பூர் அங்க போடப்பட்ட பிறகும் அவன் அதை குறிச்சு போய் அவளோட டிஸ்கஸ் பண்றான். அது இந்த விஷயங்களை எப்ப இந்த மாதிரி முன்னெடுக்கணும் சொல்றான். அதுல 11வது வசனம், பிறகு 20வது 22வது வசனம், இதுகள் எல்லாத்தையும் நாம பார்த்தோம்னா ஒரு ஒரு வளர்ப்பு தகப்பனாக அவன் அந்த திக்கற்ற பிள்ளையை எப்படி வளர்த்து அந்த டிரெக்ஷன்ஸ கொடுத்து கொண்டிருக்கிறான்றத வேதத்தில் எங்களுக்கு பார்க்கும். அதுல ஒரு சுபாவப்படியான பெற்றார் செய்ய வேண்டிய அவலத்தையும் அவன் நிறைவேற்றி முடிச்சான். இதே நாங்கள் ஜோபுவிலையும் நாங்கள் பார்க்கிறோம். ஜோபுவிலையும் நாங்கள் பார்க்கல 19 ஜோபு அந்த ஜோபு என்று எழுதி வச்சுக்கோங்க. நான் ஜோபுட கோட்டேஷன் சொல்றேன். அதுல நாம் சங்கீதம் 68:5 சங்கீதம் 68:5 அதுலயும் கர்த்தர் இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்ற ஸ்தானத்தை அவர் எடுத்துக் கொள்ளுறார். அவனை திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்றது கடவுள் தானே அதை எடுத்துக்கொள்றது என்றது காட்டேக்கல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நெருங்கின உறவாக இருக்கக்கூடியவர்கள் தகப்பனா தாயாக வர்றது அந்த கடவுளினுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அது மிகவும் அவசியமானதும் சரியானதும் என்றதை அந்த ஆர்கியூமெண்டை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வரோம். கடவுளே அவர் திக்கற்றவர்களுக்கு தான் தகப்பன் என்றதை தென்ன அதுக்குள்ள கொண்டு நிலைநிறுத்துவாரண்டா அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் நம்மளுடைய செத்த உறவுகளினுடைய இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் திக்கற்று போகல கத்தர அதே காப்பி பண்ணி நாங்களே செய்யக்கூடாது. அதுல அது செய்யாட்டி நாங்கள் கத்தருக்கு எதிராக அவற்றை அந்த உதாரணத்தை பின்பற்றாம போறோம்ன்றதான் நாங்கள் அதுல காட்ட வலிக்கிறோம். அது பாவத்துக்குள்ள விளப்போம். அதுல இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். இப்ப இதுல இருக்கிற அடிப்படை பிரச்சனை இந்த விஷயங்கள் பிள்ளைகளை வளர்க்காம இப்படி திக்கற்ற பிள்ளைகளை வளர்க்காம போற அந்த பாவம். அது பொதுவாக நாம சொல்றது நெக்லெக்ட், அலட்சியம். அலட்சியம் என்ற பாவம், அலட்சியம் என்ற பாவம் இவர்களுக்கு அலட்சியம். ரூத் 4:6 ரூத் 4:6 1 தீமோத்தேயு 5:8 1 தீமோத்தேயு 5:8 1 தீமோத்தேயு 5:8 இந்த பாவத்தை குறித்து எங்களுக்கு பேரன் பேத்திகள் இருந்து அவர்கள் அதை கவனிக்கணும். சபைக்கு மேல அவர்கள் பிள்ளைகள் அவர்களை பராமரிக்க சபைக்கு மேல பொறுப்பை சுமத்தக்கூடாது என்ற இத அவர்கள் அவிசுவாசியிலும் கேவலமானியாக்கள் என்றதை பவுல் பயன்படுத்துற அந்த பாவத்தை கவனிக்கணும். பாவத்தினுடைய அகோர நிலைமைய ரூத் கல்யாணம் செய்யறதுக்கு நகோமியினுடைய அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படல. அவளுடைய நெருங்கின உறவு ஆட்கள் அவளால தங்களுடைய சுதந்திரம் மாசுபடக்கூடாது என்று யோசிச்சார். தங்களோட சுதந்திரம் மாசுபடக்கூடாது. ஆனா பைபிள் சொல்லுது அது பாவம் என்று. அப்ப நாமளும் நம்மளுடைய சகோதரம் சகோதரனுடைய பிள்ளைகள் அவர்கள் திக்கற்றவர்கள் ஆகிற பொழுது ஐயோ நம்மளோட பிள்ளைகளையும் எடுத்து அதுகளையும் எடுத்து வளர்த்தா கடைசியில ஐயோ அதுகளால எங்களோட குடும்பமும் நாசமாயிரும் என்ற மாதிரியான அந்த யோசனைகள் எடுக்கிறது ரூத் 4:6 எதிரான பாவம் ஆயிரும். விளங்குதோ? ரூத் 4:6 அதை வாசிக்கிறோம், கவனிச்சுக்கோங்க. அது எப்படி அந்த பாவத்தை வேதம் காட்டுது. ரூத் 4:6 அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். இதான் அவற்ற விஷயம். நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்க அந்த பொறுப்பாக சிக்கட்டு பிள்ளைகளா போகலையே. அப்ப உண்மையில என்ன தெரியும், கடைசியில இயேசு கிறிஸ்துவ ரூத்தினுடைய சந்ததிகளால் வந்த ரூத் பெற்ற பிள்ளைகளால தாவீது, தாவீது பெற்ற தாவீத குமாரன் வந்த. அதுல ரூத்தினுடைய அந்த திருமணம் அந்த சுதந்திரம் ஒரு நாளும் கெட்டு போக இல்லை.
ஆனா அங்க அந்த சுதந்திரவாதிகள் அல்லது மிக நெருங்கின உறவினர் அதை எப்படி பார்த்துச்சுன்னா இதால எங்க சுதந்திரம் கெட்டு போயிடும். ஆனா கத்தர் அதை கிடவிடே இல்லை. ஏன்னா கத்தர் சொல்லிட நான் திக்கற்ற மக்களுக்கு நான் தகப்பனுண்டா அவரை நம்பி நாம அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி வளர்க்கிறது நம்ம கடமை. ஏன்னா கத்தர் அதை கடமையாக்கி இருக்கிறார் நெருங்கின சொந்தங்களுக்கு. அதனால நாங்கள் அந்த பாவங்களுக்குள்ள போயிடக்கூடாது, இந்த பாவங்களுக்குள்ள போயிடக்கூடாது. சோ இது அந்த முதலாவது. அந்த இரண்டாவது வகையான ஆட்களும் அந்த அவர்களுடைய பாவங்களை நாம பார்த்தாங்க.